ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கண் மட்டுமே இந்த பதிவை பார்க்கிறது. ஆனால் மனமானது ஏதேதோ யோசித்து கொண்டு தான் இருக்கிறது. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்வீர்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு தடங்கல்கள், என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது எந்தாவது ஒரு விஷயத்திலும் எனக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது எப்படி நல்லது நடக்காமல் போகும்? கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கூறட்டுமா? உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வையுங்கள். முதலில் நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை முதலில் கேளுங்கள். அதை விட்டுவிட்டு அழுது கொண்டும் மனதளவில் புலம்பிக் கொண்டும் இருக்காதீர்கள். நிறைய புலம்பல்கள், நிறைய வேதனைகள், நிறைய பாரங்கள், இப்படியே இருக்கிறீர்கள். அதனால்தான் நான் சொல்லும் எதுவும் உங்களுடைய மனதுக்குள் வந்து சேர்வதே இல்லை. 1000 பேர் உங்களை தூற்றலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் அதை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த நிமிஷமும் அடுத்தடுத்த கட்டத்திற்குள் போக முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று. 1000 பேர் உங்களை தூற்றுவதை பற்றி நினைத்து கொண்டு இருந்தால் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? நீ இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறாய். என்னை இவன் தூற்றிவிட்டான், அவன் தூற்றிவிட்டான், இவன் என்னை ஏமாற்றி விட்டான், அவன் என்னை ஏமாற்றி விட்டான், இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று நடந்தது, அதில் எனக்கு அப்படிப்பட்ட ஒன்று நடந்தது, இப்படி 1000 விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கை நலமாகவே இருக்காது. யார் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாகவே இருக்க மாட்டீர்கள் என்பது போலவெல்லாம் கூறட்டுமே. அதனால் அவர்களை பற்றியோ அவர்கள் சொல்வதை பற்றியோ யோசித்து கொண்டு இல்லாமல் எல்லாமும் நலமாகவே இருக்கும், எல்லாமும் யோகமானதாகவே இருக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் தொடர் முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் முன்னுக்கு வருவீர்களை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இக்காரணத்தை கொண்டு நீங்கள் எப்பொழுதும் பின்வாங்கவும் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்துவிடும், அது நடந்துவிடும் என்பதை நினைக்கவும் கூடாது. நிறைய யோகங்களை உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. பல பேர் உங்களை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி ஏதாவது உங்களுடைய மனை போட்டு உலுக்கிக் கொண்டு அடுத்த நிமிஷம் வாழவே வேண்டாம் என்று நினைக்கும் அளவுக்கு எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்வேன். யார் வேண்டுமானாலும் உங்களை எது வேண்டுமானாலும் செய்யலாம். இதை நீ செய்யாதே, அதை நீ செய்யாதே, இந்த விஷயம் செய்யக்கூடாது, அந்த விஷயம் செய்யக்கூடாது என்று ஏகப்பட்ட விஷயத்தை நீ மற்றவர்கள் கூறலாம். அதை நீ பார்த்து பயப்படலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்தையும் கண்டு நீங்கள் அஞ்சவே கூடாது. பல பேர் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் உங்களை முன்னேற்றுவதற்கு உங்களுக்கு எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். சதா சர்வகாலமும் உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் என் மனதில் உண்டு. உங்களை அழ வைக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கவும் மட்டும்தான் இருக்கிறேனா என்ன? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் இருக்கிறேன். பாடுபட்டு வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து எல்லா பொழுதுகளும் நீங்கள் அழுது கொண்டு தான் இருக்கிறீர்கள். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அழ வேண்டிய அவசியங்கள் அல்ல. சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் உள்ளது. எத்தனை நாள் தான் நீங்கள் இவன் என்னை இது சொல்லிவிட்டான், இவன் என்னை அது சொல்லிவிட்டான் என்று எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கொண்டு இருப்பீர்கள்? எவ்விதத்திலேயும் எதையும் போட்டு
குழப்பிக்கொள்ளாதீர்கள். 4 பேத்துக்கு மத்தியில் உங்களை அள வைத்ததும் நான் தான். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிரிக்க வைக்கப் போவதும் நான் தான். உங்களுடைய மனமானது ஒரு விஷயத்தை போட்டு அலசிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கை. என் குடும்ப வாழ்க்கையில் நான் மேலும் மேலும் வளர்வேனா என்று கேட்கிறீர்கள். கண்டிப்பாக வளர்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு செழிப்புகள் வரும். உங்களுடைய காலங்கள் ஆனது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்று. ஆனால் அதற்கான நேரமோ அதற்கான காலமோ இது கிடையாது. இது மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காலம். இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தது போல நிறைய விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. பல காலங்கள், பலவிதமான நேரங்கள் எல்லாமும் எனக்கு தெரியும். புரிந்ததா? உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தால் உங்களுக்கு பெருமை, எது நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பெருமை, மிகப்பெரிய ஒரு விஷயம், அது எல்லாமும் எனக்கு தெரியும். அதற்காகவே நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயுமே நான் துணையாகவே தான் இருப்பேன். காலம் முழுக்க சோர்ந்து போய் இருப்பதை விட, காலம் முழுக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கவலைகளோடு இருப்பேன் என்று நினைப்பதை விட சந்தோஷத்தோடு இருப்பேன், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்பதையே நம்புங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுத்து ஒதுக்குவதை விட, உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதை விட அமைதியாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். உங்களை அலட்சியம் செய்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அளவைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நிச்சயமாக நான் பதிலடி கொடுக்கத்தான் போகிறேன். பல பேருக்கு மத்தியில் உன்னை நான் கவலைப்படுத்தினேன், அசிங்கப்படுத்தினேன். உன்னுடைய பாரத்தை இன்னும் அதிகரித்தேன் என்று எண்ணம். நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமே ஒரு நல்ல காலங்கள் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ அழுது புலம்பி எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசியம் அல்ல. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானமும், நிரந்தரமான ஒரு அமைதியும், மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கப் போகிறது. இன்னும் நீ பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் இன்னும் உள்ளது. இதுவரைக்கும் நீ கஷ்டத்தை மட்டுமே பார்த்து நடுங்கி, என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கிறது என்று தோன்றியது. ஆனால் அந்த ஒரு காலகட்டங்கள் அத்தனையும் விலகி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று. எதை பற்றியும் யோசிக்காமல் சாயை நம்பினேன், சாய் நிச்சயமாக நம்மை காப்பார். சாயை நம்பினேன், இந்த சாய் நிச்சயமாக நல்வழி நடத்துவார் என்று நம்புங்கள். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.